ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேப்பர்ஸ் எங்க வீட்ல வந்து அ எப்படின்னா ஜெராக்ஸு இந்த மாரி ஏகப்பட்டது இருக்கும். பின் அடிச்சு, அந்த பின்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன். பின்னோட போடக்கூடாது. இது வந்து இத பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. எப்பவுமே இது குப்பையில போயிடும். அப்ப நெனப்பேன், இப்படி பேப்பர் சேர்க்கிறதே ஒரு இது. ஆனா இதெல்லாம் நல்ல பேப்பருங்க. இப்படி போகுதே வேஸ்ட்டா அப்படின்ட்டு, இது கூட நான் நியூஸ் பேப்பரும் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ உட்காந்து இதெல்லாம் கிழிச்சு வச்சிருக்கேன். இந்த கிழிச்ச பேப்பர்கள பார்க்கும்போது, எங்க ஊர்ல அ எங்க ஊர் பிள்ளைங்களுக்குலாம் இது வந்து ஞாபகம் இருந்தா, எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்கோ, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அ எங்க அத்தாலாம் வந்து வெளிநாடு எங்க அப்பா அத்தானா அப்பா. அப்பா, அண்ணே அண்ணைங்கலாம் வெளிநாடு போகும்போது, அந்த பயணம் கிளம்புற அன்னைக்குன்னு அவங்க போட்ட லெட்டர்ஸ், தபால் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த தபாலு, இன்னும் சில பேப்பர்ஸு, அப்புறம் வந்து நாங்க இந்த ஸ்கூல் போகையில, அப்போலாம் அடுத்தவங்க புக்ஸ தான் படிக்கிறது. அதில வந்து தேவையில்லாத நோட்டு ஃபுல்லா எழுதி இருக்கும்ல, அந்த மாரி நோட்டு இதுகள்லாம் கிழிச்சு வீடு ஃபுல்லா போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மொச்சப்பயிரும், மீனும் போட்டு, சில நேரம் கருவாடு போட்டு குழம்பு வச்சு, ரிலேட்டிவ் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த முட்டைய வச்சு சாப்பிட்றது. சாப்பிட்டு இந்த மொச்சக்கொட்டைய தோலையெல்லாம் பிரிக்க வைப்பாங்க. ஏன்னா, இது மாரி பணம் சேரணும்னு அப்ப சின்ன பிள்ளையில, அதில நான் விளையாடுறது. எங்க பாட்டி ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பேப்பர்லாம் சேர்த்து பெரிய பெரிய கூடை இடியப்ப மாவுலாம் சலிக்கிற அளவுக்கு அவங்க நெறையா செஞ்சு சேல்ஸும் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில. அவங்க வந்து பாட்டினா பூட்டின்னு சொல்லலாம் எனக்கு அவங்க. அது மாரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேப்பர்ல நெறைய பார்ட்ஸும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.